ஹாய், நான் பிரியா. லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக வாழ்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கிளாஸஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் டெக்னிக் மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். ஏன்னா வந்துட்டு டெக்னிக்ஸ் பேசி ரொம்ப நாள் ஆகுது ஒரு வீடியோ மாதிரி போட்டு. இது எப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஒரு மெடிடேஷன் வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா? நீங்க வந்து எதுவுமே பண்ண வேண்டாங்க. ஒரு மினிமம் ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு ஒரு ஃப்ளூட் மியூசிக் போட்டுக்கோங்க. அப்படியே நீங்க கேட்டுட்டு படுத்துருங்க, இல்ல உட்காந்துருங்க. வாட்டெவர். அந்த 10 மினிட்ஸ் வந்து நீங்க பாட்டுக்கு எப்பவும் போல அந்த மெடிடேஷன் பண்ற மாதிரி நீங்க நினைச்சிட்டு மைண்ட காம் பண்ணுங்க. அப்படி சொல்லி ஒரு வீடியோ இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அத வந்துட்டு எப்படி நம்ம ஒரு டெக்னிக்கா கிரியேட் பண்ணிக்கிறது அப்படிங்கறத பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன். இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே எதுக்காக அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபோக்கஸ்க்காக. சரிங்களா? நம்ம வந்து ஃபோக்கஸ் மிஸ் பண்ணக்கூடாது. ஸ்கூல்ல வந்துட்டு நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது இம்போசிஷன் எழுதுவோம் இல்லையா? ஒரே விஷயத்த வந்து இல்ல ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சரையோ, இல்ல ஒரு டிக்டேஷன் வேர்ட்ஸ்ல ஏதாவது தப்பா இருக்குன்னா, அந்த ஒரு வேர்டையோ நம்ம திரும்ப திரும்ப எழுதுறது, திரும்ப திரும்ப சொல்றது, செல்ஃப் டாக் இது எல்லாமே என்னன்னா, நம்ம சப்கான்ஷியஸ்ல பதிய வைக்கிறதுக்கு. என்னைக்கும் நம்ம மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா? அப்ப நம்ம மறக்க மாட்டோம். அந்த வயசுக்கு அத மறக்கக்கூடாது. எக்ஸாம்ல நம்ம பாஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது, அத நம்ம செஞ்சோம். இன்னைக்கு வந்து அதெல்லாம் அதுவே தான் கொஞ்சம் ஒரு பிரீமியம் லெவல்ல நம்ம ஒரு டெக்னிக்கா, ஒரு ஈர்ப்பு பயிற்சியா நம்ம வந்து அத மாத்தியிருக்கோம். அவ்வளவுதான் சிம்பிள். சோ, இப்ப அந்த ஒரு 10 மினிட்ஸ் வீடியோனா, நீங்க என்ன ஒரு உங்களோட லைஃப்ல நீங்க நெனச்சுக்கோங்க, எது வேணும்? நமக்கு எப்படி இருக்கும்னா, நெறைய பேரு நெறைய ஆசைகள் வச்சிருப்போம். காலையில ஒரு விஷயத்துக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம். மதியம் ஒரு விஷயம் பண்ணுவோம். ஈவினிங், நைட் அப்படின்ட்டு ஒரு 4 வேலையா பிரிச்சு 4 டெக்னிக்ஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்துட்டு மினிமம் 3 கூட பண்ணுவாங்க. அது அவங்களோட ஜாப் கண்டிஷன பொறுத்து, வீட்ல இருக்கவங்க இந்த மாதிரி அவங்க ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு எப்படி அந்த டெக்னிக்ஸ வந்து பிரிச்சு பண்ண முடியுமோ, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்க. ஆனா, நம்ம ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் கன்ஃப்யூஸ் ஆகாம, ஏதாவது ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. அது வந்து சிம்பிளோ, இல்ல வந்துட்டு ஒரு பெரிய விஷயமோ, என்னமோ மொத்தத்துல நீங்க ஒரு டெஸ்டிங்காக ஒரு நார்மலான ஒரு விஷயம். இப்போ ஒரு சிம்பிளா ஒரு கார் வாங்குறது, இல்ல ஒரு வேலை கிடைக்கிறது, இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல கமிட் ஆகுறது, இல்ல வந்துட்டு பிரேக் ஆனத வந்து திரும்ப வந்து சேர்த்து வைக்கணும். இப்படி ஏதாவது இருக்குன்னா, நமக்கு அஃப்கோர்ஸ் நெறைய ஆசைகள் இருக்கும். இருந்தாலும் நம்ம மேக்ஸிமம் லா ஆஃப் அட்ராக்ஷன்குள்ள வர்றவங்க எல்லாமே ஏதோ ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும் அப்டின்ட்டு வரோம். அதுக்கப்புறம் ஒண்ணொண்ணையும் மேனிஃபெஸ்ட் பண்ணி பழகுறோம்னு வைங்க. இதுல ஒரு கோல் எடுத்துக்கிட்டீங்க. ஒரு 30 டேஸோ அப்படியெல்லாம் இல்ல. நீங்க பாட்டுக்கு ஒரு மினிமம் ஒரு 10 டேஸ் வச்சுக்கோங்க. ஒரு 1 வீக் டூ 10 டேஸ். அந்த கோல எப்படி பாக்குறீங்கன்னா, ஒரே சீன் பாக்குறீங்க. முடிஞ்சா இது வந்து எதுவுமே கண்டிஷன் ஆஸ்பெக்ட்லயே கிடையாது. நீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன ஒரு ஸ்கிரீன் பிளே கிரியேட் பண்ணிக்கிறீங்க. இப்ப உங்களுக்கு கார் வாங்கணும் அப்படிங்கிறது ஆசைன்னா, அதுல தெளிவு இருக்கணும். செகண்ட் ஹேண்ட் கார் வாங்க போறோமா? இல்ல வந்துட்டு ஒரு நியூ கார் வாங்க போறோமா? இல்ல எப்படி வாங்க போறோம்? அந்த காரோட அந்த அமௌண்ட் எப்படி ரெடி பண்ண போறோம்? இப்படிங்கிறத ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயமா நீங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு அத ஒரு வீடியோவா நீங்க மைண்டுக்குள்ள ரெடி பண்ணி வச்சுட்டு, அந்த 10 நிமிஷமும் அத ஓட விடுறீங்க. அந்த மியூசிக் கேட்க ஸ்டார்ட் பண்ண உடனேயே நீங்க ஓட விடுறீங்க. ஆனா இதுல என்னன்னா, பிராக்டிகலா சொல்லணும்னா 10 நிமிஷத்துக்கெல்லாம் நம்ம மைண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய வீடியோவ கிரியேட் பண்ற அளவுக்குலாம் நம்மனால முடியாது. நம்ம கிரியேட் பண்ணி ஓடிட்டே இருக்கும். அது மினிமம் ரொம்ப கம்மி டைம்ல தான் இருக்கும். இருந்தாலும் பரவால்ல. அத வந்துட்டு நீங்க ஃபீல் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த எமோஷன்ஸ் குடுக்கும்போது தான் நமக்கு டைம் கொஞ்சம் ஜாஸ்தி எடுக்கும். வீடியோ கன்டென்ட் என்னமோ ஒரு 1 மினிட் இருந்தா கூட, நம்ம அந்த சாவிய கையில வாங்கும்பொழுது, இல்ல அந்த பணத்த ரெடி பண்ணும்பொழுது, பணத்த குடுக்கும்பொழுது அப்டின்ட்டு ஒரு டிஃபரெண்ட் சினாரியோஸ் இருக்குது. நீங்க இப்டி கூட பண்ணலாம். ஒரு 5 வீடியோ இல்ல 3 வீடியோவா பிரிச்சுக்கோங்க அந்த 10 நிமிஷத்துல. ஒரு வீடியோ நீங்க பணம் ரெடி பண்றீங்க. ஒரு வீடியோல போயிட்டு அந்த எங்க வாங்குறீங்களோ கார அங்க போய் அவங்கள்ட்ட பேசுறீங்க. 3 வீடியோவா நீங்க அந்த கார வந்து கையில வாங்குறீங்க. திரும்ப ரிட்டர்ன் மூவிக்கு போறீங்க. இப்டி 3ஓ 4ஓ அதுவுமே உங்க கம்ஃபர்டபுளுக்கு இப்ப நான் சொல்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்டி நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த வீடியோவ அந்த மியூசிக் கேட்கும் பொழுது எல்லாமே நீங்க வந்து ஓட விடணும். கண்ண மூடிக்கோங்க ஃபர்ஸ்ட். நைட் டைம்ல பண்ணுங்க. ரிலாக்ஸ்டா இருக்கும்பொழுது. தூங்குறதுக்கு எப்படியும் ஒரு 10 நிமிஷம்ங்கிறது நான் வந்து ரொம்ப 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 கம்மியா, சிம்பிளான விஷயம் தான் சொல்றேன். இதுக்காக உங்க லைஃப் ஸ்டைல்ல ஒரு விஷயத்த நீங்க சேஞ்ச் பண்ணி இத பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. 9 மணிக்கு தூங்க போறீங்கன்னா, ஒரு 8:45க்கு படுங்க. 10 மணிக்கு தூங்க போறீங்கன்னா, ஒரு 9:45க்கு படுங்க. அவ்வளோதான். அத போட்டுட்டு, நீங்க அத அப்படியே இமேஜின் பண்றீங்க. ஸ்டார்ட்டிங்ல கஷ்டமா இருந்தாலும் பரவால்ல. நீங்க கன்சிஸ்டன்ட்டா பண்ண ஆரம்பிங்க. ஒரு 1 வீக் டூ 10 டேஸ்ங்கிறதுலயுமே பெருசா ரிசல்ட் தெரியுமான்னா, அது வந்து
இப்படிதான் தெரியும், இத்தனை நாள்ல தெரியும் அப்படியும் சொல்ல முடியாது. ஒருத்தவங்களுக்கு சீக்கிரமா தெரியும், ஒருத்தவங்களுக்கு லேட்டா தெரியும். அது அவங்களுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷன், அவங்களுடைய மனசோட அந்த வலிமையை பொறுத்தது, அவங்க எண்ணத்தோட சக்தியை பொறுத்தது. இப்படிதான் இல்லையா? எல்லாத்துக்கும் இப்படிதான் தெரியும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஒரு சேஞ்ச் கிடைக்கும். அவ்வளவுதான். இப்ப இந்த விஷயத்த வந்து நீங்க ஒரு பழக்கத்துக்குள்ள வந்திருப்பீங்க. இதுவரைக்கும் நெனப்பீங்க, கார் வாங்கணும்ப்பா, என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு தெரியல அப்படின்னு நெனச்சுட்டு, நீங்க டக்குனு உங்களோட டெய்லி ரொட்டீன்குள்ள போயிடுவீங்க. இப்ப அதுக்கான ஒரு செயல செய்ய ஆரம்பிக்கிறீங்க. அந்த செயல் தான் மெடிடேஷன் கம் மேனிஃபெஸ்டேஷன். சரிங்களா? உட்கார்ந்து நீங்க வந்து சின்முத்திரை பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்ல படுத்திருந்தாலும் சரி, இதுவுமே வாட்டெவர் உங்களுக்கு புடிச்ச மாதிரி தான் பண்றீங்க. அத உங்களோட மனசுக்குள்ள அந்த ஒரு வீடியோவ ஒரு 10 மினிட்ஸ் கன்டினியூவா ஓட விடுங்க. ஹேப்பியா இருங்க. வீடியோ முடிஞ்சிருச்சு, பண்ண முடியல. ஏன்னா இப்ப நான்லாம் பண்ணி பார்த்ததுனால சொல்றேன். எப்படி நமக்கு பிராக்டிகலா அது எப்படி செட் ஆகும்னு. எல்லாமே வீடியோலாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கூட, அந்த மியூசிக்க லிசன் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா, நம்ம எல்லாத்தையும் நெனச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த மியூசிக் வந்து நம்மளோட சப்கான்ஷியஸ்ல இருக்கும். ரொம்ப அப்படியே மைல்டா கேட்கும் பொழுது, நம்மளோட அந்த நினைவுகள் வந்து சப்கான்ஷியஸ்ல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் கான்ஷியஸா ஒரு விஷயத்த நம்ம நெனைக்கிறோம். சரிங்களா? புரியுதுங்களா? கான்ஷியஸா நெனைக்கிறோம். இப்ப வந்து இந்த மேல் மனம் மூலமா நான் கார் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த மேல் மனதோட உதவிய கொண்டு நான் சில வீடியோஸ் கிரியேட் பண்றேன். நான் மேல் மனது மூலமா கிரியேட் பண்ண வீடியோவ நான் இப்ப உள்ள சப்கான்ஷியஸ்க்குள்ள அனுப்புறேன். கான்ஷியஸ் டூ சப்கான்ஷியஸ்க்கு நான் அனுப்புறதுக்கு இந்த மியூசிக்க ஹெல்ப்பா வச்சுக்கிறேன். ஏன்னா, அந்த ஃப்ளூட் மியூசிக் எப்பவுமே நமக்கு வந்து ரொம்ப காம்னஸ் குடுக்கும். சீக்கிரமா சப்கான்ஷியஸ் கூட்டிட்டு போகும். மத்ததெல்லாம் விட. சோ வந்துட்டு அந்த இது கூட இருக்கும். அது என்ன திபெத்தியன் சவுண்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த ஓம் சவுண்ட் கேட்கும். அந்த அடிப்பாங்களே டிங்குன்னு. அது கூட இருக்கும். அதுவும் ஓகே தான். ஆனா அந்த இந்த ஃப்ளூட் வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு அது ஒரு மாதிரி அத நீங்க செலக்ட் பண்ற வீடியோஸ பொறுத்து, நீங்க என்ன மாரி வீடியோ செலக்ட் பண்றீங்களோ அத பொறுத்து. இது வந்து நான் சும்மா ஹிண்ட் தான் குடுக்குறேன். மேபி உங்களுக்கு வேற மியூசிக்ல இருக்க வேற வீடியோ கம்ஃபர்டபுளா இருந்தா கூட ஓகே. மினிமம் 10 டூ 15 மினிட்ஸ் அவ்வளோ போதும். இத நீங்க ரெகுலரா பண்ண இத மட்டும் பண்ணா போதுமா? அப்படிங்கிறது தான் எங்க கொஸ்டின். நம்ம நெறைய பேர் சொல்லுவோம். மேனிஃபெஸ்டேஷன்லாம் பண்றேன், மெத்தட் பண்றேன். அதுக்கப்புறம் ஒண்ணும் நடக்கலையே, நைட் பண்ணிட்டு காலையில காணோமே அப்படின்னு கேட்கிற மாதிரியெல்லாம் கேட்கக்கூடாது. மேக்ஸிமம் நம்ம அப்படி யாரும் கேட்கிற அளவுக்கு இன்னும் சின்ன பிள்ளைங்களா இருக்க மாட்டோம்னு நம்புறேன். சோ, இத நம்ம பண்ணதுக்கு அப்புறமும் நம்ம கார் சம்பந்தமா பாசிட்டிவா இருக்கணும். எப்போ 24 ஹார்ஸும். உங்களோட 10, 15 நிமிஷத்த மட்டும் வச்சுட்டு உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ஃபுல்ஃபில் ஆகுமான்னு கேட்டா, கண்டிப்பா கேரண்டி எல்லாம் குடுக்க முடியாது. அந்த மிக்ஸி குடுக்குற மாதிரி எல்லாம். சோ, மத்த நேரங்கள்லயும் நீங்க செலவு பண்ற பணத்துலயா இருக்கட்டும், உங்ககிட்ட இருக்க பொருட்களுக்கு நீங்க கிராட்டிட்யூடா இருக்கணும். ஆல்ரெடி பழைய கார் இருக்கு, இல்ல புது கார் வாங்கலாம்னு இருக்கீங்கன்னா, அந்த காருக்கு வந்து கிராட்டிட்யூடா இருக்கணும். இது பாரு இப்படி ரிப்பேர் ஆயிடுச்சு, அது பாரு அப்படி ஆயிடுச்சு, பெட்ரோலு லீக் ஆகுது, இந்த ரிப்பேர், அந்த ரிப்பேரு, இதுக்கு செலவு வைக்குது. இப்படியெல்லாம் நம்மகிட்ட இருக்க எந்த பொருளையுமே நம்ம வந்து ஹார்ம் பண்ணாம, திட்டாம, ஏன்னா அதுங்களுக்கும் தெரியும். எனர்ஜி தானே, எல்லாமே ஆட்டம்ஸ் தானே அப்படிங்கும்பொழுது, அவங்களாலயும் உணர முடியும். ஓகே இவங்க கிட்ட நம்ம இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்கலங்கிற மாதிரி. சோ, அந்த உணர்வு அந்த ஆட்டம் அப்சர்வ் பண்ணி போச்சுன்னா, அந்த ஃப்ரீக்வன்சில இருக்கிற எல்லா பொருட்களுக்கும் அதேதான். இதெல்லாம் என்ன சும்மா அப்படியே நீங்க கற்பனையா ஓட்டுறீங்களான்னு கேட்டா அப்படி கிடையாது. நீங்க வந்து நெறைய விஷயங்கள நெறைய மாதிரியான அட்ராக்ட் பண்ணி பார்த்திருந்தீங்கன்னா தான் தெரியும். ஏன் சிலவங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் தொடர்ந்து அட்ராக்ட் ஆகுது? ஏன் சிலவங்க எப்பவுமே ஹேப்பியான விஷயங்கள அட்ராக்ட் பண்றாங்க? வீட்ல எப்பவுமே ஒரு ஹேப்பி மூட்லயே இருக்கிறது எல்லாமே காரணம் என்னன்னா, நம்ம என்ன குடுக்குறோமோ, ரிட்டர்ன் நமக்கு அது வருது. குடுக்குறது இங்க பத்தல. அவ்வளவுதான் விஷயமே தவிர, நம்ம பாசிட்டிவா தான் குடுத்துட்டு இருக்கோம். எல்லாருமே சூப்பரா, பாசிட்டிவா, ஹேப்பியா தான் எல்லாமே பண்றோம். ஆனா என்னன்னா, நம்ம குடுக்குற அளவு தான் பத்தல. அந்த அளவ கொஞ்சம் அதிகம் பண்ணணும். அந்த டே ஃபுல்லாவும் நம்ம பாசிட்டிவா இருக்கணும். அந்த மெடிடேட் பண்ற அந்த 10 மினிட்ஸும் பாசிட்டிவா இருக்கணும். இத பண்ணும்பொழுது கண்டிப்பா சேஞ்ச் நடக்கும் லைஃப்ல. அதுக்கப்புறம் உங்களுடைய என்ன ஆசைப்பட்டீங்களோ, அதுக்கான மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஸ்டார்ட் பண்ணும். ஒரு வேள ஸ்டார்ட்டே பண்ணலனாலும், நீங்க உங்க வேலைய கன்சிஸ்டன்ட்டா பண்ணிக்கிட்டே இருக்கிறது மட்டும் தான் நம்ம வேலை இங்க. ரிசல்ட்ட எதிர்பார்க்கிறோம் அப்படின்னாலே முடிஞ்சுச்சு. ஏன்னா, இந்த பிரபஞ்சத்துல வந்து நம்ம எதையுமே எதிர்லாம் பார்க்கக்கூடாது. நமக்கு குடுக்கணும். குடுக்குறது மட்டும் தான் நம்ம வேலை. கிடைக்கும் பொழுது ஹேப்பியா அக்செப்ட் பண்ணிக்கணும். கிடைக்காதப்பவும் குடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நீங்க ரெடியா இருக்கிறீங்கன்னா, நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன்க்குள்ள தாராளமா வரலாம். வெல்கம். தேங்க் யூ.